அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஐஸ்வர்யத்தோடு பேரழகை அள்ளித்தரக்கூடிய நாள் தான் நாளைய தினம் ரம்பா திருதியை. இந்த ரம்பா திருதியையை நாம் எப்படி வழிபட்டு சகல செல்வத்தையும் பெண்களுக்கான பேரழகையும் பெறணும் அப்படிங்கிறத தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை நமக்கு அழகாக தொகுத்து கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கம்மா. பல ஹோமங்களையும் பல மக்களின் பிரச்சனைகளையும் உடனுக்குடன் தீர்த்து வருபவர் தான் நம்ம அருள்வாக்கு அம்மா காளி மாதாஜி அவர்கள். பல பேருக்கு அம்மாவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் தான் காளி மாதாஜி அம்மா. மறைமலை நகரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்தாலே தெரியும் அம்மா அருள்வாக்கு கூறும் பேரழகும். அதே போன்று புவனேஸ்வரி தாயை தரிசித்து சண்டி ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு அம்பாளுடைய பரிபூரண கிருபா கடாட்சத்தையும் பெற்று நீங்கள் செல்லலாம். நம்மளுடைய அருள்வாக்கம்மா நாளைய தினம் ரம்பா திருதியை அப்படிங்கிறதால இந்த அழகான கதையையும் நாளைய தினம் பெண்கள் ரம்பா திருதியை அன்று எப்படி வழிபட்டால் சிறப்புகள் எப்படி கிடைக்கும், ஐஸ்வர்யம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். நாளைய தினம் 9/6/2024 ரம்பா திருதியை. ரம்பை, ஊர்வசி, மேனகா நாம் கேள்விப்பட்டிருக்கோம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அழகான அப்சரஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை. அதில் ரம்பையோட திருதியை தினத்தில் ரம்பைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகத்துவமான பரிசு தான் இந்த ரம்பா திருதியை அப்படின்னு சொல்லலாம். பார்வதி தேவி அவர்களால் கொடுக்கப்பட்ட அற்புதமான அழகு ரம்பைக்கு இன்றைய தினம்தான் கிடைத்தது. ஸோ பெண்கள் எல்லாம் அழகாக இருக்கணும், நம்மளுடைய கருமையெல்லாம் மங்கி சிவப்பு நிறமாக அழகா தோற்றம் அளிக்கணும். கருப்பு அப்படிங்கிறதும் ஒரு விதமான அழகு தான் இல்லையா? கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக கலையாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரம்பா திருதியையில் விரதம் இருக்கலாம். அதே போன்று சகலவிதமான ஐஸ்வர்யமும் எனக்கு கிடைக்கணும், செல்வாக்கோட நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ரம்பா திருதியையை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான செல்வமும் கிடைக்கும். கௌரி விரதம் நாம் எப்படி வழிபடுவோம் அதே போன்று தான் இந்த ரம்பா திருதியை விரதமும் மேற்கொள்ளணும். ரம்பா அப்படின்னா வாழை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எனவே தான் நம்ம வீட்டில் நாளைக்கு அந்த சின்னதாக வாழை மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த வாழை மரங்களை பூஜை அறையில் கட்டி நடுவில் தேவியின் திருவுருவ படத்தை வைத்து மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்து அம்பிகையுடைய பாடல்களை பாடி நிறைய வாழைப்பழங்களை நம்ம நெய்வேத்தியமாக வைத்து குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அப்படின்னு எல்லோருமே சரிசமமாக அமர்ந்து அம்பிகையை துதி பாடி நம்ம இன்றைய தினத்தில் பார்வதி தேவியை வணங்கினோம் அப்படின்னா நாம் என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரம் உடனே நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு புராண காலத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மா நமக்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு எங்கள் இல்லத்தில் பார்வதி தேவியுடைய திருவுருவ படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எதற்குமே கவலைப்பட வேண்டாம். மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, மஞ்சள் விநாயகர், அதே மாதிரி மஞ்சளில் அம்பாலை நீங்கள் பிடிச்சு அந்த மஞ்சள் விநாயகர் பிடிக்கிற மாதிரியே பிடிச்சு நீங்கள் அம்பாலா அதை நினைத்து ஆவாகனம் செய்து விரதம் இருந்து பூஜைகள் செய்தால் ரம்பை எப்படி மஞ்சள்ல பார்வதி தேவியை பிடிச்சு பூஜை செஞ்சாங்களோ அதற்குரிய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால ரம்பை அப்படின்ற வார்த்தைக்கு வாழை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கம்மா சொன்ன விஷயம் என்னன்னா, திருப்பைஞ்சிலி என்ற திருத்தலத்தில் பார்வதி தேவியார் சிவபெருமானை வழிபடும் பொழுது அரம்பைகள், அதாவது அரம்பைகள்னு சொல்லக்கூடிய இந்த அப்சரஸ் வாழை மரங்களாக மாறி நிழல் கொடுத்து உதவி செஞ்சாங்களாம். அதனால தான் இந்த ரம்பைக்கு வாழை அப்படின்னு இன்னொரு பொருளும் வந்தது. அதற்காக தான் இன்றைய தினம் வாழை மரத்தை வைத்து வாழைப்பழங்களை அதிகமாக நைவேத்தியம் செய்து நாம் அந்த ரம்பையை குளிர்விக்கணும். அவங்க மனம் குளிர்ந்தது அப்படின்னா நமக்காக அவங்க இறைவனிடம் சென்று நமக்கு வேண்டிய வரத்தை உடனடியாக பெற்று தருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மஞ்சளில் நம்ம அம்பாலை பிடித்து வழிபடும் பொழுது அம்பாளுடைய பரிபூரண கிருபா கடாட்சம் நமக்கு கிடைத்து நமக்கு நல்லதே நடக்கும், வேண்டிய வரம் கிடைக்கும். நாளைய தினம் ரம்பைக்கு நேரில் காட்சி கொடுத்து பார்வதி தேவியார் அனுகிரகம் செய்தார்கள். அதே போன்று பார்வதி தேவியாரின் பரிபூரண அருள் நமக்கெல்லாம் கிடைக்கணும். நாம் இப்போ கடனில் இருக்கோம், கடன் பிரச்சனை தீரணும், செல்வ தடை நமக்கு விலகி செல்வமும் ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க
நாளைய தினம் காலை பொழுதிலேயே இந்த பூஜையை எளிமையாக சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் அம்பாள் பூஜையை நீங்கள் செய்து வழிபட்டீங்க, வாழைப்பழங்களை வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான செல்வங்கள் கூடுவதோடு மட்டுமல்லாது பேரழகு பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ரம்பா திருதியையை வழிபடுங்க. அருள்வாக்கம்மா நமக்காக கொடுத்திருக்கிற இந்த பதிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.